ஜெய், எனக்கு வந்து குயிக்காக ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியான ரெசிபி செய்யணும்னு ஆசை. ஸோ இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீ சொல்கிற எல்லா கேட்டகரிலையும் வந்து வழி இருக்குது. அதுக்கு வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்ல வராங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எவர் ஃபேமஸ் ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ். இது வந்து சாபுதானா வடா. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இது வந்து ஐ டோன்ட் நோ ரியலி வை இது மகாராஷ்டிராவில் மட்டும் இது ஃபேமஸ் ஆனதுன்னு. ஏன்னா இது நம்ம ஊர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் அது. ஸோ இது இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, இஞ்சி, ஜீரகத்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரகம், ஊற வச்ச ஜவ்வரிசி. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம், விச் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் பிரெட் க்ரம்ஸு அதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ தட் நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி இது. ஸோ ரெண்டுமே வந்து பைண்டிங் ஃபேக்டர்ஸ் தான். உங்களுக்கு ஜவ்வரிசியும் ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது தான். உருளைக்கிழங்குமே ஒரு பேசிக்கலாகவே அது ஒரு பெரிய ஒரு பைண்டர் அது. அதனால் வந்து பச்சை மிளகா, இது வந்து ஜீரகத்தூள். ஓகே, இதுவும் இது ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அது ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி. அண்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் மறந்துட்டோம், நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஓகே ட்ரெடிஷ்னலி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக் ஹெல்தி வெர்ஷன்ஸ் அண்ட் வெரி ஆஃப் டேஸ்டி ஃபுட் இல்லையா. ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு கேஜெட் வச்சுருக்கேன். அது ஈஸியாக வந்து லைக் ஆன்லைனாகவே கிடைக்குது. அது ஐ ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. இது பேர் வந்து வாஃபிள் மேக்கர் அப்படின்ட்டுன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன ஒரு கேஜெட் தான் அது. இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லேசாக மேலேயும் கீழே ஆட் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு ஒரு போர்ஷன் எடுத்து ஓகே ஸோ இதை பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்திங்கனாக்கா எவ்வளோ அழகாக இது வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா இது வந்து இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனாக ரொம்ப கிறிஸ்பாக வந்திருக்குங்க அது. ஸோ இதில் வந்து நம்ம சாட் மசாலா இந்த மாதிரிலாம் நம்ம தூவி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க அது. ஸோ நேரலே ஐம் ஷூர் ரியலி என்ஜாய் டுடே சாபுதானா வாஃபிள். இன்றைக்கோட ரெசிபிலேருந்து நம்மளுக்கு வந்த டிப் என்ன அப்படின்னாக்க வந்து இந்த மாதிரி வந்து பெரிஷபிள் ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இந்த சீசனலாக இருக்கக்கூடிய பல்கில் வாங்கி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பிக்கிள்ஸாவோ ஊறுகாய்களாவோ இல்லைனா ஜாமா இல்லைனா ஸ்குவாஷாக நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து மேங்கோ சீசனில் வந்து நிறைய மேங்கோஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக இதோட மேங்கோ ஜாமாவோ இல்லைனா மேங்கோ ஸ்குவாஷாக போட்டுக்கலாம். ஃபார் ஃப்யூச்சர் அந்த மாதிரி நல்ல லாங் ஸ்டேபிளாக இருக்கும் அது நல்லா. ஏன்னா சுகர் ஒரு பெரிய ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான டிப் அண்ட் தட்ஸ் அ வே டு மேக்ஸிமைஸ் ப்ராடியூஸ் அந்த மாதிரி. வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. Until then stay tuned, have a nice day, see you, bye bye.